முத்துவேல் கட்டில்ல படுத்துட்டு இருக்காரு. கோமதியும் ராஜியும் கையில பழக்கூடையோட உள்ள வர்றாங்க. உடனே சக்திவேல் போய் நிக்கிறாரு. ஏ, யார் அது? நில்லுங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? எதுக்கு திரும்ப திரும்ப இந்த வீட்டு படியேறி வர்றீங்கிறாரு. கோமதி உடனே, இல்லைன்ன, பெரியண்ணனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காருல்ல, உடம்ப விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. குமாரு, அதுக்கு விசாரிச்சது போதும், கிளம்புங்க முதல்ல. யாரு உங்களுக்கு இங்க வந்து உடம்பு விசாரிக்க உரிமை கொடுத்தது? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் பாண்டியன் செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கே முடிவாயிருச்சு. ராஜகுமார பார்த்து, அண்ணா, நாங்க ஒன்னும் உங்ககிட்ட சண்டை போட வரல. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அத்தையும் நானும் பார்க்க வந்தோம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிறா. சக்திவேல் உடனே, ராஜி, கல்யாணம் பண்ணி அந்த பாண்டிய வீட்டுக்குள்ள போன அன்னைக்கே நீ முத்துவேலோட பொண்ணுங்கிற தகுதியை இழந்துட்ட. இப்ப என்ன புதுசா பாசம் புத்துக்கிட்டு வருதுங்கிறாரு. முத்துவேல் உள்ள இருந்து, சக்திவேலு, அங்க என்ன சத்தம், யார் வந்திருக்கிறதுன்னு கேக்குறாரு. குமார் அதுக்கு, பெரியப்பா நீங்க சும்மா இருங்க, இவங்க சும்மா வேஷம் போட வர்றாங்க. இங்க பாருங்க அத்த, நீங்க 2 பேரும் கொண்டு வந்த பழமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், தூக்கிட்டு முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றான். சக்திவேலு, கோமதி, உனக்கும் புருஷன் பாண்டியனுக்கும் நான் கராரா சொல்றேன், கதிர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்தான்னு முத்துவேல் அண்ணா வேணா சும்மா வேடிக்கை பார்த்திருக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்ல. பாண்டியன் குடும்பத்து நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது, 2 பேரும் வெளியே போங்கிறான். குமாரும், ஆமாப்பா, இனிமே ஒருத்தன் கூட உங்க குடும்பத்துல இருந்து பெரியப்பாவை பார்க்க வரேன்னு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. மீறி வந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா இப்ப வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்கிறான். கோமதி அழுதுகிட்டே, அண்ணே நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறான். சக்திவேலும் குமாரும் மிரட்டிதால கோமதி ராஜியும் அங்கிருந்து வெளியே போகிறாங்க. அப்ப பார்த்து அப்பத்தா திடீர்னு வந்து நின்னு, நெல்லுங்கடி, எங்கடி கிளம்பிட்டீங்க 2 பேரும்? கோமதியுடனே, அம்மா அது வந்து அண்ணனும் குமாரும் அப்படிங்கிறாங்க. அப்பத்தா உடனே, டேய் சக்திவேலு, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? பெத்த தாயும் இந்த வீட்டு பெரியவளும் நான் உயிரோடு இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும் யார் போகணும்னு அதிகாரம் பண்றதுக்கு நீ யாருடாங்கிறாங்க. சக்திவேலு உடனே, இல்லம்மா, நீங்க ஏன் தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவங்க அந்த பாண்டியன் விட்ட ஆளுங்க, அண்ணனுக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது இவங்க இங்க வர்றது. அப்பத்தா உடனே, பாண்டியன் வீட்டாளா இருந்தா என்னடா, உள்ள படுத்திருக்கிறது என் மூத்த மகன் முத்துவேலு, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் பெத்த மகளும் அவன் பெத்த மகளும் வந்து பாக்குறாங்க. கூட பிறந்த தங்கச்சியை வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிரா கை நீளுது? இவ உனக்கு அக்கா தங்கச்சின்னு முறை இல்லையாடாங்க. உடனே பேர நடுவுல வந்து, பாட்டி, நீங்க அப்பாவை சும்மா கோவிச்சுக்காதீங்க, அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, அத்தை அன்னைக்கு அப்படிங்கிறான். குமாரு, பெத்த மகனும் தாயும் பேசும்போது நடுவுல நீ வந்து மூக்கு நுழைக்காதடா, ஜாக்கிரதை. அப்பனும் மகனும் இங்க நின்னுகிட்டு சொந்த தங்கச்சிக்கிட்டே உங்க வீரத்தை காட்டுறீங்களா? முத்துவேலுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஓடி ஓடி போய் கூட நினைக்க விழிச்சானே கதிரு, அவன் என் மக கோமதியோட மகன் தாண்டா, என் பேரன் தாண்டா. அப்ப அந்த பாசம் உங்களுக்கு வலிக்கலையா? இப்ப இவங்க பழத்தட்டு எடுத்துட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு வேப்பங்காயா கசக்குதாங்கிறாங்க. சக்திவேலுடனே, அம்மா, நீங்க எப்பவும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணி எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்கிறான். அப்பத்தான் சொல்றாங்க, நீ செய்யற காரியத்துக்கு ஒண்ணு செருப்பாலதான்டா அடிக்கணும். பெத்த தாயே சொல்றேன், முதல்ல நீ இங்கிருந்து 2 பேரும் கிளம்புங்க, போங்கடா வெளியில, நீ கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு துரத்துறாங்க. கோமதியோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, கோமதி அழாதடி, பெத்தம்மா நான் இருக்கேன் உனக்கு. ராஜீவ், வாமா உள்ள, உங்க அப்பாவை போய் பாரு. இந்த தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மகளுக்கும் என் பேத்தியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை, வாங்க உள்ளங்கிறாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு பலவீனமா இருக்கும் முத்துவேலு மெதுவாக அவங்களோட வீட்டு வாசலா நடந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வரும் பாண்டியன் முத்துவேலை பார்த்ததும் அவர் நடக்கிறது நிறுத்திட்டு தயக்கத்தோட அவங்க பக்கத்துல வர்றாங்க. முத்துவேலை பார்த்து, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. முத்துவேல் உடனே, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாதான் இருக்கேன். இல்ல, நீங்க சென்னையில ஆபரேஷன் முடிஞ்சு ஊருக்கு வந்ததுல இருந்து கதிர் எல்லா விஷயத்தையும் சொன்னான். வாசல்ல நீங்க நடக்கிறத பார்த்தேன், அதான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு அப்படிங்கிறான். இப்ப உடம்பு தேறிட்டு வருது. கதிர் கூட அங்கவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். அவன் மட்டும் அங்க வரலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியாதுங்கிறாரு. கதிர் அவனோட கடமையைதான் செஞ்சிருக்கான், அதுல ஒண்ணும் பெருமை இல்ல. ஆனா வீட்டுல மத்தவங்க கிட்ட எல்லாம் ஹெர்னியா ஆபரேஷன் அவன் போய் சொல்லி இருக்கலாம். எனக்கு உண்மை தெரியும். வீட்டுல மத்தவங்க கிட்ட எல்லாம் ஹெர்னியா ஆபரேஷன் அவன் போய் சொல்றான், நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு உண்மை தெரியுங்க, உங்களுக்கு வந்திருக்கிறது கேன்சர்ன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறான். உனக்கு எப்படி தெரிஞ்சது? கதிரும் கிட்ட சொன்னான்னு கேக்குறாரு. இல்ல, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஹாஸ்பிட்டல் ட்ரில்லு, அங்க நடந்த மற்ற விஷயங்களை வச்சு நானாவது தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு உங்க சம்மதம் இல்லாம உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து நாம 2 பேரும் முகத்தை பார்க்காம 30 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ள 1000 கோபதாபங்கள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு நோய் தெரிஞ்சப்ப ஒரு மனுஷனா என்னால சும்மா இருக்க முடியல. 30 வருஷமா என் முகத்தை கூட பார்க்காத நீ இன்னைக்கு இந்த நோயை கேள்விப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து கேட்பேன்னு நான் நினைக்கல பாண்டியன் அப்படிங்கிறாரு.
நாம சண்டை போட்டது எல்லாமே ஒரு காலத்துல நியாயமா தெரிஞ்சுது. ஆனா இந்த நோய் முன்னாடி அந்த பகையெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது. உங்க மனசை நீங்க தளர விடாதீங்க. நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டா கதிருக்கு தெரியப்படுத்துங்க. நானும் வந்து செய்யறேன் அப்படின்னா. எனக்காக வந்து பேசினதுக்கு நன்றி பாண்டியன். இத்தனை வருஷ பகைக்கு அப்புறமும் நீ வந்து விசாரிச்சதே என் மனசுக்கு பெரிய நிம்மதி தருது. இதெல்லாம் வந்து சக்திவேல் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆத்திரத்துல கண்ணுலாம் சிவக்குது. என்னடா இது, முத்துவேலும் பாண்டியனும் இப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்க. 30 வருஷமா ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்க்காதவங்க இன்னைக்கு என்னமோ பெரிய மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பாண்டியன் கதற வச்சு முத்துவேல் மனசை மாத்திட்டான் போல. இவனுங்க 2 பேரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தா அப்புறம் என் பேச்சுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கும்? இவனுங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். முத்துவேலும் பாண்டியனும் பேசி முடிக்கும் தருணத்துல தூரத்துல இருந்து சக்திவேல் கோபத்தோட இவங்களை பார்த்து வர்றான். பாண்டியன் அதை பார்த்துட்டு, முத்துவேலு அதை பாருங்க, உங்க தம்பி சக்திவேல் வர்றான். மூஞ்சியை பார்த்தா அடுத்து சண்டைக்கு வர்ற மாதிரி தெரியுது. அவன் இங்க வந்தா தேவையில்லாம மறுபடியும் வார்த்தை தடிச்சு உங்களுக்கு தான் வீணான அலைச்சல். நீங்க இப்ப ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கீங்க, உடம்ப பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னுட்டு அவங்க வீட்டுக்குள்ள பாண்டியன் போயிடுறான். சக்திவேல் வந்த உடனே, அண்ணன் என்னென்ன இது, அந்த பாண்டியன் இங்க வந்து உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? அவன்கிட்ட ஏன் என்ன நீ நின்னு பேசிட்டு இருக்க? உனக்குத்தான் அவன் செஞ்ச துரோகம் எல்லாம் தெரியுமில்லங்கிறான். முத்துவேல் உடனே, சக்திவேலு முதல்ல பதறாம அமைதியா இரு. அவன் ஒன்னும் இங்க சண்டைக்கு வரல. எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கிறது தெரிஞ்சு உடம்பு எப்படி இருக்குன்னு சும்மா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தான். அவ்வளவுதான், பெருசா ஒன்னும் பேசல அப்படிங்கிறான். விசாரிக்க வந்தானா? சும்மா விசாரிக்க வந்தானா? அவனை பத்தி எனக்கு தெரியாதா அண்ணன்? கதிரை வச்சு ஏதோ காரியம் சாதிச்சிட்டோன்னு இப்ப உங்க மனசு மாத்த பாக்குறான். நீ அவன்கிட்ட பேசவே கூடாதுல்ல அப்படிங்கிறான். முத்துவேல் உடனே, இங்க பாரு சக்திவேலு, எடுத்ததுக்கெல்லாம் இப்படி கோபப்பட்டுட்டு இருக்காத. உனக்கு எப்ப பாரு எல்லாத்துலயும் சண்டையும் கோபம் தான் கண்ணுக்கு தெரியுதா? மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப பகைவனா இருந்தாலும் வந்து விசாரிக்கிறது உலக வழக்கம்தான். அதுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா ஆத்திரப்பட்டு நிக்காத. சும்மா உள்ள போ அப்படிங்கிறாரு.